என்ன இது? டாஸ்மாகில் வேலை கிடச்சிது, முதல் நாள் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ரம்மு, அதுவும் கட்டிங். வேலைக்கு தான் போகணும் முதலே சொல்லியிருந்தேன். இவ்வளோ காசு செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சிருக்க மாட்டேன்ல. இப்போ என்னடா பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஊட்டி கான்வென்ட்டில் படிக்க வச்ச, 8 அண்ணாக்கு ஒரு வெத்தலை பக்கம் வாங்கி அதில் 11 ரூபா வச்சு ஹெச்எம் கையில் காலில் விழுந்து கார்ப்பரேட் ஸ்கூலில் தானே சேர்த்து விட்டேன். நான் எதுக்கு அந்த ஸ்கூலில் சேர்த்தேன்? பெரியார், அறிஞர் அண்ணா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களும் அறிஞர்களும் அந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் நான் உன்னை அந்த ஸ்கூலில் சேர்த்தானா? நீ இப்படி வந்து உதவக்காரனாக வந்து நிற்கிறியாடா? ஆமாம், நீ எந்த ஸ்கூல் படித்த? நீ படித்தா அதே ஸ்கூல் தானே படித்த. நீ என்னடா பெரிய ஆளாகி நாட்டை ஆண்டுட்டா இருக்க? எதுக்கு அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன்? நோட்டு, புக்கு, ஒன்று சத்துணவு எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க தானே சேர்த்து விட்டேன். அதுவும் செருப்பு கொடுத்தாங்க, அதுவும் இவங்க சைஸ் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நீ தான்டா போட்டுக்கினேன். எப்பயும் நீ தான் குடிச்சிட்டு வருவேன், இன்றைக்கி நான் எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி போப்பா, போன்னு சொல்கிறேன்ல. நல்ல சரக்கா இல்லையா பின்ன? டாஸ்மாக் ரம்முடி, ராவா குடிச்சா கூட நெஞ்சு எரியாது. டாஸ்மார்க்னா அவ்வளோ பெரிய வேலையா? கவர்மெண்ட் உத்தியோகம்டி. இதுக்கப்புறம் காது குத்து கல்யாணம் எதுக்காக இருந்தாலுமே சரக்கு பஞ்சமே இல்லை. இப்படி தண்ணி எடுத்துட்டு அவன் மனசு மரத்தூள் நான் குடிச்சிடறேன். இவ்வளவு அழைச்சல் அலையறீங்களே, அவன் சரக்கு வாங்கி கொடுக்கும் போதே குடிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு அவனை திட்டுறீங்க? இவ்வளோனா திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ சரக்குக்காக அவன்கிட்ட நல்லா பேசினான். அப்பா ஒரு கட்டிங்காக இப்படி பேசுகிறான்ட்டு அவன் தப்பாக நினச்சிருவான்டி. அதுக்காக தாண்டி அவனுக்குள்ளேயே என்னமோ இருந்திருக்கு பாரு. ஏங்க அழுகுறீங்க? இவ்வளோ வேணா தெரிஞ்சவனுக்கு ஒரு சைடிஸ் தெரியல பத்தியா? நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. ஏன்பா மதியானம் தூங்கிட்டியா?